வலைய பின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் அடுக்கடுக்கா தொடரலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் தன்னம்பிக்கையோட தொடர்ந்து அடி எடுத்து வைக்கணும். சின்னதா மனசு தடுமாறினா கூட வாழ்க்கையோட எல்லையில நிக்கிற மாதிரி உணர தோணும். அப்பதான் ஆறுதலா யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு மனசு சின்ன குழந்தை போல அடம் பிடிக்கும். உங்க பாரங்களை பகிர்ந்துக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443042777 0443063294. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ரெண்டுக்குமே ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஏன்னா நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ஸ்ட்ரெஸ்னா எப்படி இருக்கும் சிம்டம்ஸ், டிப்ரெஷன்னா எப்படி இருக்கும்? அதாவது டிப்ரெஷன் என்பது தமிழ்ல மன அழுத்தம். அது ஒரு வியாதி. அதனால சில மாற்றங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் சந்தோஷமா இருக்க முடியாது, மத்தவங்களோட பேசுறது முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னுடைய மன அழுத்தத்தின் அறிகுறிகள். ஸ்ட்ரெஸ் என்பது வெளிப்புற காரணங்கள். நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் அவசியம் இல்ல. பட் எல்லாருமே என்ன நினைச்சுக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு காமன் டேர்ம் யூஸ் பண்றாங்க. தவிர ஸ்ட்ரெஸ் என்பது வெளிப்புற காரணம். அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் என்பது வியாதி ஆகாது. ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்துதான் ஒருத்தர் இருக்கும். சோ ஒரே கிளாஸ்ல ஒரு டீச்சர் ரொம்ப டஃப்பான டீச்சரா இருந்தா 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி கையாள மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதே எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அதுதான் அந்த வெளிப்புற டீச்சர் என்பது அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே தவிர அதுவே வியாதி ஆகாது. சோ டிப்ரெஷன் என்பது வியாதி, ஸ்ட்ரெஸ் என்பது வெளிப்புற காரணமா வரக்கூடியது. சோ ரெண்டையும் நம்ம கண்டிப்பா பிரிக்கணும். எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதை வச்சுதான் இருக்கு. சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஸே நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது கால்ட் யூ ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஸ்கூலுக்கு 8 மணிக்கு போகணும்ன்றது 7 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு போக முடியும். அதுவே அப்போ ஒரு 7 மணிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் 8 மணிக்கு போக முடியும். சோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தா நம்ம 10 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவோம். சோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கெட்ட ஸ்ட்ரெஸ் இல்ல. ஸ்ட்ரெஸ்ல சில ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுவே நம்மளுக்கு டிஸ்ட்ரெஸ்டா மாறிச்சுன்னா ப்ராப்ளம். டிஸ்ட்ரெஸ்னா எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தினா நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ திருவாரூர்ல இருந்து முத்துக்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முத்துக்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க முத்துக்குமார். எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மேடம். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஹலோ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேடம். சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன் மேடம். சரி. அதுல எனக்கு கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு ஒரே பிரஷர், ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட்டு போச்சு மேடம். சரி. உடனே நான் டாக்டர்கிட்ட காமிச்சேன். பிரஷருக்கு தான் மாத்திரை கொடுத்துருந்தாங்க. சரி. மறுபடி மனத்தத்துவ டாக்டர் சொல்லிட்டு ஜிஹெச் போய் நான் அவங்கள காமிச்சேன் மேடம். அவங்க அமிர்டிப்ளின், ப்ரோபனால், டைசிபாம் அது கொடுத்தாங்க மேடம். காலையில பாதி டைசிபாம், ஒரு அமிர்டிப்ளின், ப்ரோபனால் 40ல பாதி கொடுத்து முழுகிட்டு நம்ம சாப்பிட்டு இருந்தேன் மேடம். நைட்டு ஒன்னு டைசிபாம் அமிர்டிப்ளினோட போட்டு இருந்தேன். இடையில ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இடையில ப்ரோபனாலையும் டைசிபாமும் விட்டுட்டேன். நைட்டு மட்டும் தான் அமிர்டிப்ளின் டைசிபாமும் போட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 4, 5, 3 வருஷம் ஒண்ணும் செய்யல. திடீர்னு திருப்பி அது மாதிரி ஒரு கைகால ஆட்டம், ஒரு மன பயம், கண்ணுலாம் மங்கள் மாதிரி ஏற்பட்டு போய் இதாயிருச்சு. திருப்பி ஒரு நரம்பியல் டாக்டர் போனேன். நரம்பியல் டாக்டர் போனாலும் மறுபடியும் ப்ரோபனல் 40 காலையில 40யும் நைட்டு 40யும் அதுக்குள்ள பிரஷர் பிரஷர் மாத்திரையும் எழுதி கொடுத்துருந்தாங்க மேடம். அது இப்ப கண்டினியூ பண்ணி சாப்பிட்டதுனால ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் இந்த சமயத்துல ஒரு படப்படப்போ ஒரு கோபம் அதிகமா வருது. அதுக்கு சாப்பிட்ட கேட்கணும். சரி டாக்டர். இந்த பாருங்க சார், நீங்க சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட பார்த்து வந்தது என்பது நம்ம, அதாவது இது காக்கை உட்கார பணமல விழுந்த கதை மாதிரிதான். உங்களுக்கு நீங்க பிறவிலே சில சமயம் நீங்க ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கலாம். நம்ம வளர்ந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நெகட்டிவா பார்த்தவங்களா இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா எனக்கு ஒரு மனப்பதட்ட நோய் வந்திருக்கும், படபடப்பு, அதெல்லாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கணும் அவசியம் இல்லை. பட் நீங்க 5 இயர்ஸ் எடுத்துட்டீங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மனப்பதட்டம் ஒரு தடவை வந்துச்சுன்னா பழையபடி அதே மாதிரி சூழ்நிலைகளை திருப்பி வர சான்சஸ் அதிகமா இருக்கு. எப்பதான் எனக்கு நெகட்டிவா அல்ல நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்ப நெகட்டிவா நான் நினைக்கும் போது எனக்கு படபடப்பு வரத்தான் செய்யும். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த படபடப்பு எண்ணத்தை மாற்றணும்னு நினைக்காம அந்த படபடப்பு வரும்போது நம்ம வேற செய்கள், நம்மளுக்கு எது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி செய்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த படபடப்பினுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் போக போக.
சோ நீங்க மாத்திரையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. அதாவது தொடர்ந்து 5 வருஷம் போடணும் அவசியம் இல்ல. கொஞ்ச நாள் போட்டுட்டு கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா பழையபடி ப்ராப்ளம் வந்துடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எது செய்தா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த மாதிரி படபடப்பு வரும்போது அதை டைவர்ட் பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணுங்க. அதாவது எப்பவுமே மனசு வந்து தனியா இருக்கும் போது இல்ல ஓய்வுல இருக்கும் போதுதான் தேவையில்லாத சிந்திக்க வரும். நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கம்மியாகும். யோகா இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. இந்த மாதிரி இது பண்ண இதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைவாக ஆரம்பிக்கும் சார். முத்துக்குமார், இப்ப நீங்க எடுத்துக்கிற மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். மெதுவா அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளையும் நீங்க பண்ணலாம். அந்த பயம், படபடப்பு இதெல்லாம் போக்குறதுக்கு சில எளிய வழிமுறைகளை டாக்டர் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சென்னையிலிருந்து நாராயணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் நாராயணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க நாராயணன். சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஆபீஸ் போறதுன்னா ஒரே பயமா இருக்கு. அது இல்லாம ஆபீஸ் போகும்போது எனக்கு வந்து ஆபீஸ்ல வந்து ஜெனரலா வந்து ஆபீஸ் என்னால வந்து அவங்க உடனே ஏதாவது ஒர்க் முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டா அதை உடனே என்னால முடிச்சு கொடுக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சினா உடனே ஆக்ட் பண்ண முடியாது. மத்தவங்களோட காம்பீட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கு. ஒருவேளை அதுதான் காரணமா ஃபியருக்குன்னு தெரியல. நான் டெய்லி ஆபீஸ் போகும்போது ஒரு ஃபியரோடய போறேன். ஆபீஸ்ல ஃபியரோடய உட்காந்துருக்கேன். 5:45 மணி கழிச்சு வீட்டு ஆபீஸ் விட்டு வெளில வரும்போது பெரிய ரிலீஃபா இருக்கு. அப்புறம் ஏதாவது பயத்தோடய போயிட்டு இருக்கும்போது எனக்கான ஒரு நாள் திடீர்னு லீவ் போட்டுறேன். லீவ் போட்ட உடனே என்ன பண்றேன், ஐயோ லீவ் போட்டுவேன்னு ஃபீல் பண்றேன். நாளைக்கு போலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு போலான்னு போது காலை ஏந்த உடனே பயம் வருது. மறுபடியும் போஸ்ட்போன் பண்றேன். அதுக்குள்ள வியாழன் வெள்ளி வந்துடுது. இன்னும் 2 நாள் போனாக்கா சனி ஞாயிறு சேர்த்து 4 நாள் லீவ் வரும் இல்லையா. அதுக்குள்ள மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் திங்கட்கிழமை டெஃபினட்டா ஆபீஸ் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் திங்கட்கிழமை பயம் வரப்போகுதுன்னு. என்ன சமாதானப்பட்டுன்னு போயிட மறுபடியும் திங்கட்கிழமை அதே பேர் வருது. இப்படி எக்ஸ்டர்னல்டே போயிட்டு இருக்கேன். அதனால ஆபீஸே எனக்கு எக்கச்சக்கப்பான ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற யாராவது போன் பண்ணா கூட ஆபீஸ்ல இருந்தா யாராவது போன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என் மனசு படபடக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி ஆபீஸ்க்கு ஏதாவது லெட்டர் எழுதணும், லீவ் போட்டு லெட்டர் எழுதணும்னு நினைச்சா கூட ஆபீஸ பத்தி பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. வேற யாராவது அவங்க ஆபீஸ பத்தி பேசினா கூட என் ஆபீஸ் ஞாபகம் வந்து எனக்கு ஆபீஸ் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட எது விஷயம் கேட்டா கூட எனக்கு பயமா இருக்கு. இந்த பயம் எப்படி போக்குறதுன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. அதே சமயம் நான் வந்து 2003 15 வரையும் ஓரளவுக்கு ஆபீஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன், போகாம இல்ல. பட் நடுவில் லீவ் போட்டேன். அப்படி இருந்தும் என்னால ஓவர் கம் பண்ணி நான் போயின்னு இருக்கேன். பட் எனக்கு ஒரு 3 டவுட் சார். அதை மட்டும் தயவு செய்து கிளியர் பண்ணுங்க. பொதுவா சைக்கலாஜிக்கா ஒரு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நீ எந்த விஷயத்த செய்ய பயப்படுறியோ அதே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும் போது உனக்கு அந்த பயம் போயிடும்ன்றது ஒரு ஜெனரல் தியரி. அப்படி பார்த்தா நான் 2003 15 வரையும் நான் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். கேர்லெஸ்ஸா போல ஸ்ட்ரகிள் பண்ணி போயின்னு இருக்கேன். அப்படி ரெகுலரா அந்த பயம் வர காரியத்தை அட்டன் பண்ணி கூட ஏன் அந்த பயம் என்னை விட்டு போகிறேன்னு அது ஒரு காரணம் தெரியணும். 2வது, என்னை பொறுத்தவரையும் செல்ஃப் எஃபர்ட் எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி 2003 கண்டினியூஸா செல்ஃப் எஃபர்ட் மூலமா தான் போயின்னு இருக்கேன். அப்படி செல்ஃப் எஃபர்ட் எடுத்தும் என்னால போக முடியல. அதனால என்ன பத்தி செல்ஃப் எஃபர்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மெடிக்கலா ஏதாவது கியூர் உண்டான்னு தெரிஞ்சுக்கணும். 2வது கேள்வி. 3வது கேள்வி, அப்படி மெடிக்கலா கியூர் உண்டுன்னா அது எவ்வளவு நாள் ஆகும்? இந்த 3 கேள்வி விட்டு தயவு செய்து ப்ளீஸ் ஆன்சர். சரிங்க. அதாவது நீங்க வந்து நீங்களே அழகா ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதாவது ஃபியர் என்பது வாழ்க்கையில மனுஷன், அதாவது மனித வாழ்க்கையில எல்லா உயிரினங்களுக்கும் ஃபியர் என்பது பேசிக்காவே இருக்கக்கூடியது. ஏன்னா மானுக்கு வந்து ஃபியர் இருந்தாதான் அது புளிய பார்த்து தப்பிச்சு ஓட முடியும். சோ ஃபியரை மாத்தணும் நீங்க ட்ரை பண்றதுனாலதான் நீங்க தோத்து போயிட்டீங்களே தவிர, ஃபியர்னால வரக்கூடிய நம்மளுக்கு தொந்தரவுகளை மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்க. ஃபியர் என்பது மனிதனுடைய பேசிக் எமோஷன்ஸ், அது ஒரு ஃபீலிங். சோ பேசிக் எமோஷன்ஸ உலகத்துல யாராலும் மாத்த முடியாது. 2வது, நீங்க 15 வருஷமா ஃபியரா இருந்து ஒண்ணும் பெரிய உங்களுக்கு பாதிப்பு இல்ல. சோ நீங்க எப்போதுமே நம்ம பாஸ்ட்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதனால எனக்கு பாதிப்புகள் இல்லை என்றதுனால அந்த ஃபியர் பெருசாவே முதல்ல இல்ல அப்படி நீங்க முதல்ல கொண்டு வந்தாதான் நீங்க அதுல இருந்து வெளிவர முடியும். ஃபியரை போக்குன்னு நினைக்க கூடாது. ஃபியர்னால வர தொந்தரவுகள், நீங்க சொல்றீங்களா டிஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ், இந்த மாதிரி இந்த தொந்தரவுகள் குறைய குறைய உங்களுக்கு கண்டிப்பா ஃபியருக்கு கொஞ்ச நாள் எஃபெக்ட் இல்லாம போயிடும். கண்டிப்பா மெடிசன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதாவது ஆன்சைட்டியை வந்து எப்போ ட்ரீட் பண்ணணும்னா 2 விஷயம் கண்டிப்பா. அது எனக்கு பிஹேவியரா ப்ராப்ளம் பண்ணுது,
இல்ல அது என் உடம்புல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துனா ட்ரீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுக்கான மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடணும் இல்ல, ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் சாப்பிட்டு உங்க பயம் அந்த ஃபியர் சர்க்கியூட் போன பிறகு நிப்பாட்டிக்கலாம். 3வது கொஸ்டின் என்ன, 2வது கொஸ்டின் என்ன கேட்டாரு இவரு? அவருக்கு இல்ல, அவர் அதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுத்தும் அதுதான் நீங்க பேசிக்கா ஃபியரை போக்கணும், பேசிக்கா போராடுறீங்க. உங்க பேசிக் எமோஷனை போராடுறீங்க தவிர ஃபியர்னால வர கான்சிக்வன்ஸோட போராடுனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. சோ நீங்க நல்லா சொன்னீங்க, லீவ் எடுக்கிறீங்க, லீவ் எடுத்த அடுத்த நாள் இது கண்டிப்பா மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா ஸ்கூல்ல தான் இது நாங்க சொல்லுவோம் மண்டே ஃபீவர். பசங்களுக்கு மண்டே ஃபீவர் மாதிரி உங்களுக்கு மண்டே ஃபீவர் வந்திருக்கு. இது நீங்க ஆனா உங்களுக்கு இதனால ஒரு பாதிப்பு இவனால் வரவே இல்லை. சோ அதை லேர்னிங் பண்ணிக்கோங்க. பாஸ்ட்ல என்ன லேர்ன் பண்ணிக்கோன்னு ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல ஓவர் கம் பண்ண முடியும் சார். நாராயணன் சார், நீங்க கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் டாக்டர் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. அவர் சொன்ன சில ஆலோசனைகளை நீங்க முயற்சி பண்ணியும் பார்க்கலாம். அடுத்ததா தூத்துக்குடியில இருந்து பாத்திமா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பாத்திமா. வணக்கம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. சரி. குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்காரு. குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட முடியல. ஒரு டைம் தான் அடிப்பாரு. இப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை அடிக்கிறாரு. அதை எப்படி நிப்பாட்டலாம்? 2வது அத மறுவாழ்வு மையம் சொல்றாங்கல்ல, அது எங்க இருக்கு? அந்த இடம் எப்படி குணப்படுத்தலாம் சொல்லுங்க கொஞ்சம். பாத்திமா, ஆக்சுவலா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கப்ப நீங்க மெதுவா பேசி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப ரொம்ப ஆயிட்டான்னு சொல்றீங்க. அதுக்கு 2 வகையா ட்ரீட் பண்ணலாம். ஒண்ணு அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்களே பேசி உங்களால முடிஞ்சதுன்னா அவர் 50% கொண்டு வர முடியும். இல்ல அப்படி முடியல, அதையும் மீறி போயிட்டாருன்னா நிறைய மதுரையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, சென்னையில இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. நீ கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா முதல்லதான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தது. இப்ப மோரோவர் எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய சிட்டில எல்லா சிட்டிலயுமே இருக்கு. நீங்க அங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவங்க இருந்தாங்கன்னா அதுல இருந்து திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாத்திமா. அங்க கொண்டு போய் விடுறது பெருசு கிடையாது. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்கறத பத்தி தான் இருக்குது. நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டா சரியா போயின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அங்க போய் வந்ததுக்கு அப்புறம் அவரை ஒரு சாதாரண மனிதனாக, அன்பான கணவனாக, உங்க குழந்தைகளுக்கு அப்பாவாக எப்படி நம்ம ட்ரீட் பண்றோமோ அந்த விதத்துலதான் அவங்க திருப்பி அந்த பழக்கத்துக்கு போகாமையோ அந்த திருப்பி அதை பத்தி நினைக்காமையோ இருப்பாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் கணவர் சீக்கிரம் நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கிறோம். நாங்க அடுத்ததா பல்லடம்ல இருந்து வெள்ளையங்கிரி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் வெள்ளையங்கிரி. பேசலாம், சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க வெள்ளையங்கிரி. சரி. அவருக்கு தன்னை கூட பேசிட்டு இருப்பாருங்க, கொஞ்சம் இது மாதிரி பண்ணிட்டே இருப்பாருங்க. சரி. அம்மாவுக்கு அது மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்க. எனக்கு அப்பப்போ ஏதோ அது மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் பயம் அப்பப்போ அது மாதிரி பேசுறது வருதுங்க. சரி. அடிக்கடிக்கு அது மாதிரி வருது. நம்மள அப்பா மாதிரி கண்ணை போட்டு வீட்டுல ஃபேமிலி இருந்தவங்க பேசுறது, தன்னை இதாகிறது, அடுத்தவங்களை கொஞ்சம் இதா பேசுறது, அது மாதிரி இதாயிட்டே வருதுங்க. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? எனக்கு 37 வயசு ஆச்சுங்க. சரி. அதாவது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வியாதிகளா பாட்டிக்கு அப்பாக்கு உங்களுக்கு அத மாதிரி நீங்க சொல்ற போது பாட்டிக்கு 80 வயசுல வந்திருக்கும், அப்பாக்கு 60 வயசுல வரும், உங்களுக்கு 40 வயசுல வர சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நீங்க ரொம்ப பயமா இருக்கு, இல்ல நான் அத மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா பெட்டர் நீங்க ஒரு சைக்காட்ரி டாக்டரை பார்த்து பண்றதுதான் மிகச்சிறந்ததா இருக்கும். அதாவது ஆனா நீங்க சொல்ற மாதிரி தன்னால பேசுறது மட்டும் ஒரு மனவியாதியாது. சம்டைம் நம்ம தனி ரோட்ல நடந்துட்டு போகும்போது நம்ம என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், சம்டைம் நம்மளே பேசி பார்த்துக்குவோம், ஒரு ட்ரையல் பண்ணிக்குவோம். நாளைக்கு ஒரு ஆன்சைட்டியா இருக்கக்கூடிய நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம். சில சமயம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தன்னால பேசுறது மட்டுமே வியாதி கிடையாது. அதுக்கு சார்ந்து சில விஷயங்கள் இருந்தாதான் நம்ம வியாதின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா பாட்டிக்கு இருந்துச்சு அப்பாக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப பயந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சைக்காட்ரி டாக்டரை பாக்குறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் நான் நினைக்கிறேன். வெள்ளையங்கிரி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த பயமும் நீங்கிடும், உங்களுக்கு இருக்க சந்தேகத்தையும் அவங்க நிச்சயமா தீர்த்து வச்சிருவாங்க. அடுத்ததா கோவையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. மேடம் என்னோட டாக்டருக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. சரி.
ஒரு வருஷத்துக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு. சரி. அப்புறமாயிட்டு வந்து அவரு கேரக்டர்ல டவுட் வர மாதிரி நடந்துட்டாரு. சரி. அதனால ஃபேமிலில ரொம்ப ப்ராப்ளம் மேடம். 7 வயசுல ஒரு குழந்தை. சரிங்க. இதனால ஃபேமிலில எப்பயுமே அவர் வந்து மொபைலுக்கு அடிக்கடி நம்ம சந்தேகம் வர மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி. அதனால பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எப்பயுமே வீட்டுல சண்டை பிரச்சனை. அதனால அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. சரி. அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு மேடம். குடிக்கிறாரு. சரிங்கம்மா. வேற இந்த மாதிரி பாக்கு அந்த மாதிரி போட்ட கெட்ட பழக்கம் எல்லாமே இருக்கு. சரி. பொண்ணு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லாம இருக்காரு. சரி. நம்ம எது பொண்ணு வந்து சொல்லுங்கம்மா. இந்த ரொம்ப இதனால ரொம்ப ஃபேமிலில ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இந்த 7 வருஷமா இப்படியே இருக்குங்க. எது கேட்டாலும் சரியா பதில் சொல்றது இல்ல. சரிங்க. குழந்தை அவங்க கிட்டதான் இருக்காங்களா? குழந்தை பொண்ணு கிட்டதான் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. டாக்டர் என்ன பண்ணலாம்னு கேட்கல. சரிங்க. வசந்தி பாபு. அம்மா, குழந்தையும் உங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? குழந்தைய உங்க அப்பா எப்படி பாத்துக்கிறாரு உங்க மருமகன்? அவ்வளவா ஈடுபாடு இல்லைங்க மேடம். பொண்ணோட இத திட்டி நம்ம குழந்தை பேசிட்டு இப்படி விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறதால கொஞ்சம் பயத்தினாலும் பண்றாரு. சரிங்க. அம்மா, இதுக்கு 2 விஷயம் பண்ணலாமா? எப்படின்னா, ஒண்ணு வந்து இது நம்ம வந்து கவலைப்படுறதை விட உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசணும். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் வாழ விருப்பப்படாட்டினா கூட குழந்தைக்காக, 7 வயசுன்னு சொல்றீங்க, அந்த குழந்தைக்காக, குழந்தையோட ஃபியூச்சருக்காக குழந்தைய வச்சு பேசினோம்னா திருந்துறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படியும் இல்ல அவர் திருந்த மாட்டேங்கிறாரு, குழந்தைய வச்சு பேசினாலும் திருந்த மாட்டேங்கிறாருன்னா உங்க பெண்ணுக்கு, உங்க மகளுக்கு வந்து அந்த கணவரை எப்படி எதிர்கொள்றங்கிற சக்தி கொடுக்கணும். அவங்க ஒவ்வொரு பிரச்சனை, அவங்க என்னென்ன, ஒரு சில பிரச்சனை உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க, சில பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து எய்தர் யாராவது பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உட்கார்ந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை எப்படி, ஒருவேளை உங்க பொண்ணுக்கு அதை எதிர்கொள்ற சக்தி இல்லாம கூட இருக்கலாம், போராடி பார்த்து ரொம்ப டயர்டா இருந்திருக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேருக்கும் பொதுவான ஒரு மனிதனோட உட்கார்ந்து பேசுங்கிறப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாமா? அது வந்து உங்களுக்கு தெரியல. 2 பேர் மேல, இவங்க மேலேயும் ஒரு குறை இருக்கலாம், அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து வர்றப்ப வந்து குடும்பம் நல்லா இருக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மனநல ஆலோசகர் இருக்கிறாங்கம்மா, அதெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. உங்க மனசுல இருக்கத அறிந்து அது தகுந்த ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் அவங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைச்சிட்டு போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் தனித்தனியா பேசுவாங்க. பேசி என்ன பிரச்சனை இருக்குங்களுக்கு அது சுமூகமா தீர்வு காண்றதுக்கான வழிமுறைகளை அழகா எடுத்து சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப ஒருவேளை இல்ல, நிறைய பேர் வாழ்க்கையில இந்த குழப்பத்துல வந்து குழம்பி போய் தெரியாம இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களோட பிரச்சனையில இருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. உங்க பொண்ணையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒருவேளை மாப்பிள்ளையும் இறங்கி வந்து பொண்ணும் சில விட்டு கொடுத்து வாழ்ந்தா உங்க பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கும், உங்க பேத்தியோட லைஃபும் நல்லா இருக்குமா. அம்மா, வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மகள் மருமகன் கிட்ட சொல்லுங்க, அவங்க 2 பேரையும் பேச சொல்லுங்க. அதை தாண்டி அவங்க சொன்ன மாதிரி ஒரு மனநல ஆலோசகரையும் அவங்க கன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் அப்படிங்கறது இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன காரணம், மெயினா என்ன ரீசனா இருக்கலாம்? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எப்படினாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம வந்து நெகட்டிவ் ஒரு பர்சன் எடுத்தா அவர்கிட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயங்களே இருக்கும். சோ அவங்க என்ன எப்போதுமே கல்யாணத்துக்கு முன்னாடியோ லவ் பண்ணும் போது என்ன தோணும்னா நம்ம அவருடைய பாசிட்டிவ் மட்டுமே நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் தவிர நம்மளுடைய நெகட்டிவ பாக்குறது இல்ல. சோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம ஆஸ் எ பர்சன் ஹோலா பார்க்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும் போது நம்ம இவ்வளவு நாள் இப்படி இல்லையே, இன்னைக்கு நீ இப்படி இருக்கேன்னு சொன்னோன்னே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா வாழ்க்கையில வந்து கணவன் அல்லது மனைவி என்னன்னா, என் கணவன் வந்து மைனஸ் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றத விட என் கணவன் பிளஸ் கெட்ட பழக்கத்தோடு நான் முழுமையா ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வர குறைய ஆரம்பிக்கும். சோ நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னா பலூன் ஊதுற மாதிரி ஒரு டைம்ல வெடிச்சு போயிடுவோம். அக்செப்டன்ஸ் என்பது நம்ம பஞ்சில வந்து நீர் உரியிற மாதிரி எவ்வளவு இருந்தாலும் உறிஞ்சிட்டே இருக்க முடியும். சோ நம்ம வாழ்க்கையில அக்செப்ட் பண்ண மத்தவங்களை பழக ஆரம்பிச்சுட்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். சோ அக்செப்டன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லைஃப். நிச்சயமா டாக்டர். அடுத்ததா சேலம்ல இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா.
மேம் மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க மேம். சரி. ஆரம்பத்துல இருந்தே 7 வருஷமாவே ஒரே சண்டை பிரச்சனை, வீட்டுல ஒரே சண்டை கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க மேடம். சரி. குழந்தை வந்து இல்ல, அவருக்கு வந்து மெடிக்கல் இந்த உடம்புல ப்ராப்ளம் இருக்கனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்கு. ஆனா வந்து அது எதுவும் சரியாகலைங்க மேம். சரி. அதனால வந்து ஃபேமிலில அவ்வளவு அட்டாச்மெண்ட் இல்லாம லைஃப் ஓடிட்டு இருக்குங்க மேம். சரி. அதனால குழந்தையும் இல்ல. அப்புறம் அம்மாவுக்கு வேற இப்போ கேன்சர் ப்ராப்ளம் வந்ததுனால நான் ஒரே பொண்ணுங்கிறனால நான் தாங்க மேம் வச்சு பாத்துட்டு இருக்கேன். சரி. அது அம்மா வச்சு பாத்துட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க மேம். அதனால அம்மாவை கூட்டிட்டு நான் வெளியில வந்துட்டேங்க மேம். அது பெரியம்மா வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல வந்து இருந்தேங்க மேம். சொல்லுங்க. சொந்தக்காரங்க வீட்டுல வந்து இருந்தோங்க மேம். சரி. அப்புறம் அங்க வந்து வீடு இல்ல அப்படின்றனால ஒரே பிரச்சனையா இருந்ததுனால நாங்க என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஒரு வீடு கட்டிட்டு அங்க போய் இருந்தோங்க. அப்புறம் மறுபடியும் நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வந்து கூட்டிட்டு வந்தேன். அப்படி மறுபடியும் பழைய மாதிரியே சண்டை விட்டுட்டே இருக்காருங்க. சரி. ஒரு ஃபேமிலில ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமயே லைஃப் போயிட்டு இருக்குங்க மேம். சரி, என்ன பண்றது, எங்க போறது, எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க மேம். அது என்ன பண்றதுன்னே தெரியாத சூழ்நிலையில இருக்குங்க மேம். என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனா, ரொம்ப எனக்கே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்குங்க. சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு நீங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். வசந்தி பாபு. அம்மா, உங்க கவலை நல்லா புரியுது. ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாத பெரிய கவலை. அதையும் பார்த்துட்டு கணவனை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு திருப்பி வந்து நீங்க பண்ற வேதனையெல்லாம் புரியுது. ஒண்ணு குழந்தை இருந்தா அந்த வழி உங்களுக்கு போயிருக்கும். பட் ஆனாமா நீங்க மனம் தளரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்க கணவனை வந்து திருத்தி கொண்டு வர வேண்டியது உங்களை அம்மாவோட கடைசி. அவங்க அம்மா வந்து அந்த கேன்சர்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா பாதி பக்கம் அந்த நோய் வற்புறுத்தும். அப்புறம் தன் மகளோட வாழ்க்கையை நினைச்சு வேற அவங்க மடங்குவாங்க. இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நீங்க மனம் உறுதியா இருக்க உங்க மனசை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பொண்ணு நினைச்சா எவ்வளவு சாதிக்க முடியுங்கிறது நிறைய பேர் சாதிச்சு காமிச்சிருக்காங்கம்மா. ஆனா மன தைரியம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. முடியும், எங்க அம்மாவையும் பார்த்துட்டு என் குடும்பத்தையும் சீர்திருத்த முடியும் தைரியமா இருந்தா பாதி பிரச்சனை ஓடி போயிடும். அடுத்த பிரச்சனை என்னன்னா, குழந்தை இல்லாததுக்கு வந்து நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல. பட் அங்க என்ன வசதிகள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் வந்துருச்சுமா. அவங்க கணவர் வந்து மனம் திருந்தி வந்திருக்காருங்கிறீங்க. அந்த நேரத்துல அவர்கிட்ட பக்குவமா பேசி அவர் வந்து நிறைய வகைகள் வந்துருச்சு. நிறைய அந்த முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா குழந்தை வந்துடும். ஒரு குழந்தை மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்க அம்மாவோட உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்க, உங்க கணவர் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பட்ட வேதனையெல்லாம் சீக்கிரம் ஓடி போயிடும். நீங்க வந்து நெகட்டிவ் விஷயத்த மறந்துட்டு பாசிட்டிவா எனக்கு குழந்தை வரப்போது, எங்க அம்மாவை நல்லா வச்சுக்க போறேன், என் கணவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி இதற்கு நீங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்கம்மா. உங்களுக்கு நிச்சயமா கருத்தரிச்சு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட வருகையினால கணவன், உங்க அம்மா, நீங்க 3 பேருமே நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா. அடுத்ததா கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து ராஜேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம் மேடம். மேடம், எங்க பொண்ணு 10th படிக்கிறா அப்படிங்க. ஏற்கனவே உங்ககிட்ட பேசிக்கிறேங்க. சரி. அப்புறம் பொண்ணு வந்து அடிக்கடி இப்ப இந்த 6 மாசமா பயங்கரமா எனக்கு பேசுறது வாடி போடின்னு பேசுதுங்க. மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இப்ப 2-3 மாசம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறேங்க. அவரே பேசி பார்த்துட்டாருங்க. ஒண்ணுமே முடியலைங்க. எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்க. ஒரு தடவை லவ் பண்றேன்னா இல்லைன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செய்யலைங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த பொண்ணுலோடயே தான் சேர்றா அப்படிங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. என் பையன் எங்க வீட்டுல எல்லாம் வான் பண்ணி பார்த்தா யாருமே எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரமும் செய்யலைங்க. என் பையனும் அப்படியேதான். அவன் +2 படிக்கிறாங்க. இப்பவே ஆன்ஸ் கோயில போடுறாங்க. அப்புறம் என்னமோ பார்க்கலாம் போடுறாங்க. என்ன பண்ண, வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் 3 டிஸ்ட்ரிக்ட் போறாங்க. என்னால ஒண்ணுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. யார் சப்மிட் பண்ணி யாரு திருத்தலாங்கிற எண்ணமே இப்ப எனக்கே டென்ஷன் ஆயிடுதுங்க. யார் சரி பண்ணலாங்கிறத எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் நீங்க தீர்வு சொல்லுவாங்க. பொண்ணு விஷயத்துல நான் ரொம்ப மனசு ரொம்ப தரவரவா பேசுவேன். கெட்ட வார்த்தையில் பெத்த அம்மா பேசுற மாதிரி பேசுறது இல்லைங்க. தரங்கெட்டதனமா பேசுவேன். சரிங்கம்மா டாக்டர்.
இந்த பாருங்கம்மா, அதாவது நீங்க சொல்ற விதம் பார்த்தா உங்க குடும்ப சூழ்நிலையிலே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். சோ உங்க குழந்தை வந்து அதை பார்த்து கொஞ்சம் கத்துக்கும். ஏதாவது அப்பா அம்மா சண்டையில அப்பா அவர் மோசமா பேசினாருன்னா அதை பார்த்து கொஞ்சம் குழந்தைகள் கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். சோ ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வந்து பிரேக் போட முடியாதுமா. ஒரு 15 வயசு குழந்தை வந்து நீங்க ரொம்ப கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்க முடியாது முதல்ல. சோ என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க விட்டுதான் கொடுக்கணும். முதல்ல உங்களுக்கு தேவை அன்பு. அவங்ககிட்ட நீங்க முதல்ல அன்பா இருக்க ஆரம்பிக்கணுமா. ஒரு எந்த விஷயத்தையும் நீங்க 2வது தடவை சொன்னீங்கன்னா இந்த வயசுல கோவம் வந்துடும். அட்வைஸ் இல்ல, நீங்க 2வது தடவை நீங்க இது போய் பல்தேயின்னு சொன்னா கூட கோவம் வரக்கூடிய வயசு. சோ நீங்க என்ன பண்ணணும், எந்த விஷயத்தையும் 2வது வரைக்கும் மேல சொல்லாதீங்க. அவங்க கோவமா இருக்கும்போது நீங்க ரியாக்டே பண்ணாதீங்க. நீங்க கோவமா இருக்கும்போது ரியாக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் மோசமாகும். உங்களுக்கு மாமியார் மருமகள் சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்து அந்த குழந்தை உங்ககிட்ட கண்டிப்பா என்னைக்காவது ஒரு விஷயத்துக்கு வரும்போது அப்ப நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர நீங்களா தேடி தேடி போய் நான் இத எடுத்துக்கோ இதை பண்ணிக்கோ அவங்க சரியில்லை. எப்போதுமே நீங்க ஒரு குழந்தைகிட்ட உங்க ஃப்ரெண்டு சரியில்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால ஒத்துக்கவே முடியாது. சோ அந்த ஃப்ரெண்டா அவங்களுக்கு எப்பமாவது ஏமாற்றம் வரும்போது அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்குவாங்க. சோ எதையுமே போர்ஸ் பண்ணாதீங்க இந்த வயசுல, கொஞ்சம் விட்டு பிடிங்க. பட் கண்டிப்பா அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கணும். பட் அது அவங்களுக்கே தெரியாம இருக்கணும். அன்பு செலுத்துங்க, கோவப்படாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்திலையும். இதெல்லாம் பண்ண ஒரு 5-6 மாசம் கழிச்சு நீங்க நினைச்சோட நாளைக்கு இது நடந்துறாரு. ஒரு 5-6 மாசம் கழிச்சு உங்களுக்கு உங்க குழந்தை மேல உங்க மேல ஒரு பாசம் வரும். அந்த டைம்ல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அப்பாவோட வீக்னஸ் சொல்லி பழகுங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைய கொஞ்ச நாள்ல கொஞ்சம் உங்க கைக்குள்ள கொண்டு வர முடியும் நான் நினைக்கிறேன்மா. மாதேஸ்வரிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மகள் கிட்ட மகன் கிட்ட நாங்க வந்து திட்டி பார்த்துட்டோம், வார்ன் பண்ணி பார்த்துட்டோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவர் சொன்ன மாதிரி அன்பா சொல்லி பாருங்க. நீங்க பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க பேச்ச கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து கோகுல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கோகுல். ஹலோ. வணக்கம் கோகுல், சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப எனக்கு வந்து எதனா ஒரு வேலை பண்ணணும்னு தோண மாட்டேன். எனக்கு போக முடியல. சரி. அதாவது எதனா ஒரு சிந்தனை வந்துட்டே இருக்கு சார் எனக்கு. சரி. ஹலோ. கேக்குது கோகுல், சொல்லுங்க. ஏதாவது வேலை பண்ண முடிய மாட்டேன்றது. சரி. போகணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் போக முடியல. அதனால பெரிய தூக்கம் வர மாட்டேன்றது. சரி. அதான் வேலைக்கு போகணும், காலையில் டக்குன்னு கிளம்ப முடியுது. அப்படியே பொறுத்துருவேன் முடியுது. எதனால கேட்டேன். உங்களுக்கு இப்ப என்ன வயசாகுது கோகுல்? எனக்கு ஒரு 49. சரிங்க சார். வசந்தி பாபு. கோகுல், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? 49. திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். உங்களுக்கு 2 பசங்க குழந்தைகள் இருக்காங்க. நீங்க ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், கரெக்டா? ஆமா மேடம், ஆமா. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எவ்வளவு திட்டமிட்டு செயலிட வேண்டி இருக்கும் நீங்க, சரியா? இது எல்லாமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது மிஸ்டர் கோகுல். நம்ம மனதுதான் காரணம். நிஜமா உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது, எனக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். மனதுங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம திட்டமிடுறத வச்சுதான். புரியுதா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தோம், நிச்சயமா நல்லா இருக்கும். மேபி உங்களுக்கு இந்த வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி மாத்துறது, இல்ல வேற வேலைக்கு போறதான்னு பாருங்க. 1. 2வது, நீங்க உங்க சாப்பிடுறது, தூங்குறது, எந்த நேரத்துக்கு சாப்பிடுறீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இதெல்லாமே கவுண்ட்ஸ் மிஸ்டர் கோகுல். எப்படின்னா நீங்க ஒரு சமயம் சாப்பாடு கூட காலையில இருந்து சாப்பிட்டு போறது மதியம் 4 மணிக்கு கூட சாப்பிடலாம். தூக்கம் சரியில்லாம இருக்கலாம். உங்களுடைய நிறைய டீ குடிக்கிறது, சாப்பாடு சரியா சாப்பிட, நிறைய சிகரெட் குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்மள டிப்ரெசிவா ஆக்கும். நம்மள வந்து ஒரு துருதுருன்னு இல்லாம ரொம்ப டல்லா ஆக்குற மாதிரி காமிக்கும். சோ மனது வைத்தால் நீங்க வந்து என் ஃபேமிலியில ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க சில திட்டமிடல்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ண முடியும். பிடிக்காத விஷயங்களை ஒதுக்கி உங்களை நீங்க வந்து ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்குமே இப்ப வந்து உடலுக்கும் மனசுக்கும் எக்ஸசைஸ் தேவைப்படுது. யோகா, மெடிடேஷன், அதான் திருப்பி சொல்றேன். நம்மள வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்காக திருப்பி எந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், பேங்க்குக்கு போனோம், காய்கறி வாங்கணும், அப்படி இல்லாம உங்களுக்கு பிடித்த வேலைகள், அது கார்டனிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நேரம் போய் ஜிம்முக்கு போய் பண்ணணும் அவசியமே இல்ல. சுத்தி ஒரு சின்ன வாக்கிங் வரலாம். இது மாதிரி செய்யறப்ப மனமும் உடலும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிடுது. அப்படி ஆனதுக்கு அப்புறம் செய்யற விஷயங்கள் எல்லாமே புதுசா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க இதை 1 வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. வேலையில ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு பாருங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு, நேரத்துக்கு உணவு, தேவையான தூக்கம், பிடித்த வேலை இருந்ததுன்னா
நிச்சயமா உங்களால நல்லா செயல்பட முடியும், உங்க குடும்பத்தையும் நல்லா பார்க்க முடியும் கோகுல். அடுத்ததா சேலம்ல இருந்து ஜெகதீஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெகதீஸ்வரி. ஹலோ, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். ஜெகதீஸ்வரி. சொல்லுங்க மேம் கிட்ட பேசலாம், சொல்லுங்க மேம். நான் ஜெகதீஸ்வரி ஸ்டாஃப் நர்ஸ் ஒர்க் பண்றேன் மேம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பையன் வந்து 8 years, பாப்பா வந்து 3 years. இப்போ நான் திருப்பி டியூட்டிக்கு போறதுனால எனக்கு கொஞ்சம் பசங்களை அந்த கேர் எடுக்க முடியல. நைட் டியூட்டி வரதுனால பசங்க பார்க்க முடியல. ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. டியூட்டி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒன்னும் சரியா தெரியல. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது பசங்களையும். ஏன்னா பசங்க வேணும்னு பெற்றுட்டு இப்ப அதுங்க பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம், ஒரே வீட்லயே ஒரு பிரச்சனையா இருக்கு. அவரும் பசங்க பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு மைண்ட் ஒரு ரிலாக்ஸாவே இல்ல மேம். என்ன பண்ற ஒரு ஐடியா கிடைக்கல. அதுதான் எப்படி உங்ககிட்ட கேட்கலாம். ஜெகதீஸ்வரி, உங்க கணவர் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்க குடும்ப நடத்துறதுக்கு போதுமா? Yes, 20,000 மேம். ஜெகதீஸ்வரி, குழந்தைகளுக்கு வந்து அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவோட அரவணைப்பு ரொம்ப தேவை. நாங்க திருப்பி பேரண்டிங் நாங்க ஏன் பேசுறோம்னா, நம்ம வளர்க்கிற பிள்ளைங்க ஆயாக்கள் விடலாம், டீச்சர் நிறைய பேர் விடுறவங்க இருக்கிறாங்க. உங்களால முடியுங்கிற பட்சத்துல நீங்க சின்ன வயசுல என்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கறீங்களோ, எப்படி இருக்கிறீங்களோ, உங்க அரவணைப்பு, சாப்பாடு, உங்க பழக்க வழக்கங்களை வளர்ற குழந்தைய வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்குறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. 2வது ஒரு பாண்டிங் இருக்குது, அம்மாவுக்கும் குழந்தைக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. சோ இப்படி நம்ம வந்து எப்படின்னா இப்ப கவனிக்காம விட்டுட்டு பின்னால அப்படி பண்றாங்கிறத விட இப்ப கவனிச்சுட்டு பிள்ளைங்க வளர்ந்து தங்களை தானே பாக்குற வயசு வரப்ப நீங்க வேலைக்கு போகலாம். அப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாரு. ஈவினிங் வரப்ப நீங்களும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. குழந்தைகள் வந்து வீட்டுல வந்து அம்மா இருக்காங்க, நீங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இருக்கிறப்ப குடும்ப சூழ்நிலையே ரொம்ப அழகா அமையும். இது நிறைய பேர் விஷயம் நாங்க நேர்ல பாத்திருக்கோம். பண விஷயத்துல கஷ்டம் இல்லைன்னா தயவு செய்து உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு நாங்க கேக்குறது ஒண்ணுதான், உங்க அன்பும் அரவணைப்பும். பணம் கிடையாது, உங்க அன்பும் அரவணைப்பும் கொடுத்து வளர்ற குழந்தைங்க ஆரோக்கியமாக எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்குறதோட தன்னம்பிக்கையோட வளர்றாங்க. தயவு செய்து கொடுங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு முந்திலாம் வந்து 12 வயசு வரைக்கும் விவரம் தெரியாது. இப்ப எல்லாம் பிள்ளைய கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சிருது. அவங்களால எப்ப தான் கால நிக்க முடியும், தான் பிரச்சனைய பார்க்க முடியுங்கிற சிச்சுவேஷன் வர்றப்ப நீங்க தயவு செய்து வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயமும் பாத்துக்கலாம். அதனால தயவு செய்து கணவனோட சேர்ந்து இந்த நல்ல முடிவெடுங்க. குழந்தைங்க நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, கணவர் நல்லா இருப்பாங்க, உங்க குடும்பமே நல்லா இருக்கும். ஜெகதீஸ்வரி, வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. பணம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இப்ப வேலைக்கு போகாம உங்க குழந்தைகளோட ஃபியூச்சர்ல உங்க குழந்தைகளோட வளர்ச்சியில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சுமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. வணக்கம்மா, நான் டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது. கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. சரி, குழந்தை கிடையாது. பட் ஆனா குழந்தை இல்லைன்ற ஃபீல் எனக்கு எப்பவுமே இல்ல. அது என்ன ரீசன் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. என் ஹஸ்பண்ட் வந்து அதாவது ஒரு புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படின்னாக்க குழந்தை இல்லைன்னா 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசிக்க வேண்டிய விஷயத்த வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னோட ரிலேட்டிவ் கிட்ட எதுனா ஒரு பிரச்சனைனா அவளுக்கு குழந்தைன்னா அவளுக்கே குழந்தை இல்ல இப்படியே சொல்லிதான் ஒவ்வொரு டைமும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. எந்த ஒரு விஷயத்திலுமே பண பிரச்சனையாகட்டும், ஃபேமிலி பிரச்சனையாகட்டும் போல்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல வந்து மேரேஜ் லைஃப்ல சந்தோஷம்ன்றது கொஞ்சம் தான். எனக்கு ஒரு அதாவது ஒரு பொண்ணு வந்து வெளியில சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் என்ன 2005 இருந்து 2015 எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற முறையில போகல. பட் அப்படியே நான் அந்த லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி 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 ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு என்னோட பலகீனமா ஆக்கிட்டாரு. என்னோட பலத்தை வந்து பலகீனமா மாத்திட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. சூசைட் அட்டம் கூட நான் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். இப்போ ஒன்னா இருக்கலாமா இல்ல பிரிஞ்சு போயிடலாமா, பிரிஞ்சு போனா நீ எப்படி வாழ்ந்து காட்டுவ இப்படியே சொல்லி சொல்லி அதையும் முடக்கி வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் போன் பண்ணி நான் உங்க டாக்டர் நான் கேக்குறேன். நான் சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நம்ம இதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அம்மா இந்த பாருங்க, நீங்க வந்து 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. அதாவது நீங்க சொல்ல விஷயத்துல இருந்து எனக்கு புரியுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ரொம்ப மிகச்சிறிய ரொம்ப ப்ராப்ளம் இருந்திருக்கு.
சோ அத வந்து நீங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட மட்டும் இல்ல, உங்க கணவரும் சேர்ந்து இருந்தாதான் அதை பத்தி நம்ம டிஸ்கஸே பண்ண முடியும். சோ இப்ப அவர் வந்து உங்களை குறை சொல்லியே அவர் வந்து வாழ்க்கையில உங்களை தள்ளிட்டே இருக்காருங்க பட்சத்துல நீங்க உங்களுக்கு மனசளவுல நீங்க பாதிப்பு இல்லாதன்னா சேர்ந்து இருக்கிறது பெட்டர். பட் என் மனசளவுலயே நான் ரொம்ப உடஞ்சி போறேன், எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, நான் சூசைட் அட்டன் பண்ணிக்க போற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா உங்களுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் த டிப்ரெஷன் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல உங்களுடைய மனநிலையை முதல்ல பார்த்த பிறகுதான் நம்ம அடுத்தது நம்ம யோசிக்கிறோம். 2வது, பிரிதல் என்பது ஈஸியான விஷயம் இல்ல, அதுக்கு ரொம்ப லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களால செல்ஃப் டிபெண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கான சக்தி இருக்கான்னு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ண பிறகுதான் நம்ம அதை யோசிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு கவுன்சிலிங், எதர் சைக்காட்ரிஸ்டையோ இல்ல ஒரு மனநல ஆலோசகரை முதல்ல பார்த்த பிறகுதான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா 15 வருடம் கிட்டத்தட்ட 10 வருடம் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்றீங்கன்னு சொல்லும் போதே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய அந்தரங்கம் எங்களுக்கு புரியுது. சோ நீங்க முதல்ல அதை டீடைல்டா பார்த்துதான் நம்ம யோசிக்க முடியுமா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலர் போய் மீட் பண்றது ரொம்ப சிறந்தது. ஹஸ்பண்ட் வந்தாருன்னா, ஹஸ்பண்ட் வரவில்லை என்றால் அதுக்கான பிரச்சனை அடுத்து நம்ம யோசிக்கணுமா. சோ ஹஸ்பண்டோட கூட்டிட்டு போய் முதல்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கான ஒரு விடை தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சுமதிமா, நீங்க உங்க கணவர் கூட சேர்ந்து இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனநல ஆலோசகரை நீங்க அணுகுனீங்கன்னா இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும், இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான வழிமுறைகளை அவங்க உங்களுக்கு நிச்சயமா சொல்லுவாங்க. அடுத்ததா துரைப்பாக்கம்ல இருந்து சசிகுமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சசிகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சசிகுமார். மேடம், எனக்கு திருமணமாகி 27 வருஷம். சரிங்க. ஒரு பையன் பொண்ணு 2 பிள்ளைங்க இருக்காங்க. சரி. ரொம்ப அற்புதமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். சமீப காலமாக என் மனைவி வந்துட்டு நடவடிக்கை ரொம்ப மனவேதப்படுறேன், ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சரி. பல சந்தர்ப்பங்கள அவங்களுக்கு அதை புரிய வச்சுட்டேன். என்னுடைய நிலைமையில வந்து நான் எடுத்து ரொம்ப பேசுறேன், அதை பத்தி சொல்லி புரிய வைக்கிறதுல வந்து இப்போ நம்பிக்கையில தப்பெல்லாம் கிடையாது, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நீங்க தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க என்ன குறைய சொல்றாங்க. சரி. இப்போ டைவர்ஸ் பண்ணி போலாமான்ற எண்ணத்துக்கு நான் அப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னுடைய மகள் மேல நான் ரொம்ப உயிரா இருக்க, ரொம்ப பாசமா இருக்கேன். அவங்க விட்டு போகவும் எல்லாம் முடியாம இருக்கேன், ரொம்ப பாதிப்புள்ளா இருக்கேன். என்ன செய்யறது எனக்கு புரியல. நானும் இந்த புதுப்பாட்டு அடிமையா இருந்தாலும் தான் அப்புறம் அதுக்கு மீண்டு வந்து இன்னைக்கு நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். சரிங்க சார். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். சரிங்க. வசந்தி பாபு. சசிகுமார், நீங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் நல்லா வர்றப்போ மனைவி மனசு இப்படி ஆயிடுச்சுங்கிறீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட காயங்கள், ஏதாவது முன்னால ஏற்பட்ட காயங்கள், ஒரு சிலர் மறந்துடுவாங்க, ஒரு சில மறந்துட்டு புது வாழ்க்கையை சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு சில பலதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ உங்க மனைவிக்கு ஏற்பட்ட அது மாதிரி குழப்பமா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து பேசுறப்ப அதை ஈஸியா தீர்த்து வச்சிருவாங்க. நீங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றதோ அதை பத்தியே பேசுறதுக்கு முன்னால ஏற்கனவே நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நீ கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து, ஏன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்படுறதுனால நான் சொல்றேன், போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா உங்க 2 பேருக்குள்ள என்ன குழப்பங்கள் இருக்கு, ஒருவேளை உங்க மனைவிக்கு இப்ப ஏதாவது பிரச்சனையா, அதுதான் நீங்க மாற முடியுமா, இல்ல பழசுதான் பிரச்சனையா, அதை இவங்க மறக்க முடியுமா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் நல்லா உங்களுக்கு வந்து அழகா வந்து புரிய வைப்பாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் இதே சூழ்நிலை இருந்தா பார்ப்போம். ஆனால் இந்த கவுன்சிலிங், அதாவது இந்த மனநல ஆலோசனைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் தங்களோட மைனஸ் சொல்லக்கூடாது, தாங்க எதுல வந்து விட்டுருக்கோம், எதுல விட்டு கொடுத்து வாழணும் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்த குடும்பம். ஏன்னா குழந்தைகள் 2 பேருமே பிரியமா இருக்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. 90% மேல வந்து சக்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இருந்ததுன்னா வேற என்னன்னு ட்ரை பண்ணுவோம் நம்ம. சசிகுமார், வசந்தி பாபு சொன்ன மாதிரி நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து பேசி ஒரு மனநல ஆலோசகர் அணுகுறீங்கன்னா, நீங்க வந்து சேர்ந்து இருக்கணும் விரும்புறீங்க, அவங்க வந்து பழச மறக்கல அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாத்துக்குமே என்ன தீர்வு, என்ன பதில், இந்த பிரச்சனை எப்படி சுமூகமா கொண்டு போக முடியும் அப்படிங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லி இதற்கான தீர்வு அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி வசந்தி பாபு. கடுமையான வெயில்ல போறப்பதான் நிழலோட அருமை தெரியும். அது மாதிரிதான் தோல்வியை சந்திக்கிறப்பதான் வெற்றி எவ்வளவு இனிமையானதுன்னு ருசிக்க முடியும். கஷ்டங்களை கடந்து பின்னாடி இதுக்கு போயா இவ்வளவு வேதனைப்பட்டோம்னு நமக்கே தோணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம், மனதோடு பேசலாம். உங்களோட மனசுல இருக்க குறைகளை ஸ்கைப் மூலமா எங்களோட பகிர்ந்துக்க மனதோடு .பேசலாம் என்கிற முகவரிக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை வீடியோ காலிங் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.